ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபார்ம் பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங். ஃபஸ்ட்டு ஃபார்ம் பிளானிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தலாம். இட் இஸ் ஏ ப்ரோக்ராம் ஆஃப் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் டு பி டன் ஆன் எ ஃபார்ம் ட்ரான் அவுட் இன் அட்வான்ஸ். அதாவது ஒரு ஃபார்மில் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம், ஒரு க்ராப் கல்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணுவோம், கல்டிவேட் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு பிளான் பண்ணி வச்சிடணும். அதுக்கு எவ்வளோ வந்து நமக்கு காசு தேவைப்படும், அதை பற்றி எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில்டு பிளான் பண்ணுறது இந்த ஃபார்ம் பிளானிங். அதுக்கான வேறு டெஃபினிஷன்ஸ் என்னென்னா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இன் த ஃபார்ம், ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் டு ரியலைஸ் ஸ்பெசிஃபைடு கோல்ஸ், செலக்டிங் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃப்ரம் அமாங் ஆல் பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இது எல்லாமே ஃபார்ம் பிளானிங்க்கான அதர் டெஃபினிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் இருக்குது, ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ் இருக்குது. லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஃபார்மரோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறது. ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ் வந்து இப்போ அவர் போட்டிருக்க ஒரு க்ராப்லேருந்து அவர் கிடைக்கிற இன்கம் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி தரது, மேக்ஸிமைஸ் நெட் இன்கம் ஆஃப் த ஃபார்மர். அப்புறம் வந்து அதர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா enterprise is best for the farmer based on his experience and resource situation. அவர்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்குது, அவர் முன்னாடி போட்ட க்ராப் மூலயமா அவர் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சு அடுத்த க்ராப் போடும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறது இதோட ஒரு அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையிங் இன்புட் நீட்ஸ், நம்ம எவ்வளோ வந்து இன்புட் கொடுக்கணும், எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. இதெல்லாம் அதோட அதர் அப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னா குட் ஃபார்ம் பிளானிங், அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா ஃப்ளெக்சிபிள், ப்ராஃபிட் மேக்ஸிமம், கவர்ஸ் ரிஸ்க் அண்ட் அன்சர்டினிட்டி, டைம்லி கிரெடிட். இது எல்லாமே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு காம்போனன்ட் என்னென்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபார்மருக்கு வந்து என்னென்னலாம் தேவை, அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட், அவங்களுக்கு ஒரு இன்கம் தேவை, அப்புறம் வந்து ஃபேமிலிக்கு சமையலுக்கு தேவையான தானியங்கள், அப்புறம் வந்து கால்நடைகளுக்கு தேவையான ஃபாடர்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு தேவை. இதுக்கு அவங்க பிளான் பண்ணணும். ஓகே, இவ்வளோ வந்து கிடச்சிதுன்னா இதுலேருந்து நம்ம வந்து இவ்வளோ எடுத்துக்கலாம், மீதி வந்து விற்றுடலாம், இந்த மாதிரி பிளான் பண்ணணும். அப்புறம் இன்வென்டரி ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். வாட் ரிசோர்ஸஸ் டூ வி ஹேவ், நம்மக்கிட்ட லேண்ட் எவ்வளோ இருக்குது, லேபர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து தேவையான மிஷின்ஸ் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது இந்த ஃபார்ம் பிளானிங்கோட ஒரு காம்போனண்ட். அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ். இப்போ நம்ம வந்து வாட் ஆப்ஷன்ஸ் டூ வி ஹேவ், அதாவது நமக்கு டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் என்டர்பிரைசஸ் இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட்டு க்ராப்ஸ் நம்மளோட போட முடியும். அதில் வந்து எந்த க்ராப் போட்டால் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து இன்புட் அவுட்புட் கோஎஃபிஷியன்ஸ், அதாவது ஹவு மச் அவுட்புட் ஃபார் ஏ யூனிட் ஆஃப் ஸ்கேர்ஸ் இன்புட் இன் ஈச் த ஆப்ஷன்ஸ். அதாவது நம்ம இவ்வளோ இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறது இன்புட் அவுட்புட் கோஎஃபிஷியன்ஸ். அப்புறம் வந்து பிளானிங் டெக்னிக், ஹவு டு டிசைட், நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டிசைட் பண்ணுறது இன்னொரு காம்போனண்ட். அப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் இன் ஃபார்ம் பிளானிங். பிளானிங்கில் வந்து மொத்தமாக 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னா பிளான், அதாவது ஃபார்ம் பிளானிங்கில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது: பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு பிளானிங்கில் இருக்கிற 5 ஸ்டெப்ஸை பற்றி பார்த்தலாம். பிளானிங், ஒரு பிளான் பண்ணுறது போது அங்கே என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் அப்படி அந்த ப்ராப்ளம்ஸ் எதனால் வருதுன்னு டெஃபைன் பண்ணணும். அப்புறம் அதுக்கு சால்வ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதுக்கு அந்த ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பதிலாக அந்த சொல்யூஷன் அப்ளை பண்ணால் நமக்கு ஓகேவா, ப்ராப்ளம் சால்வ் ஆகிருமா அப்படின்னு பண்ணுறது பிளானிங். அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறது அடுத்தது, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, நம்ம செலக்ட் பண்ணதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறது. அப்புறம் வந்து ஃபைண்ட், பை அண்ட் ஃபைனான்சிங் ஆல் த நெசசரி ரிசோர்ஸஸ், அதாவது நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ்க்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு ஸ்டெப் தான். அப்புறம் வந்து கண்ட்ரோல், நம்ம வந்து கண்ட்ரோலில் 3 இருக்குது: அப்சர்விங், ப்ராப்ளம்ஸ், ஃபீட்பேக் இருக்குது. அப்சர்விங்னால் நம்ம பண்ண இம்ப்ளிமெண்டேஷன் மூலயமா நமக்கு வந்து அட்டைன் பண்ண வேண்டிய கோலை வந்து அட்டைன் பண்ணிட்டோமா அப்படின்னு அப்சர்வ் பண்ணணும். அப்புறம் அட்டைன் பண்ணிட்டோமா, அதுக்கு நம்ம இப்போ ஒரு ப்ரைஸுக்கு, இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த காய்கறி விற்றுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம், அந்த ப்ரைஸுக்கு விற்றுறோமா இல்லை அதோட ப்ரைஸ் கம்மியாச்சா அப்படின்னு பார்க்குறது அது ஒரு ப்ராப்ளம்ஸ். அப்புறம் அதை வச்சு ஃபீட்பேக் எடுத்து அடுத்த டைம் போடும்போது இது எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிறது. இது வந்து அந்த இதுக்கான ஒரு ஃபோர்த் செட். அப்புறம் பார்க்க போகிறது ஃபார்ம் பட்ஜெட்டிங். இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபார்ம் பிளானிங், அடுத்து நான் பார்க்க போகிறது ஃபார்ம் பட்ஜெட்டிங்.
ஃபார்ம் பட்ஜெட்டிங் அப்படின்னு என்னென்னா எக்ஸ்பிரஸிங் ஃபார்ம் பிளான் இன் மானிட்டரி டேர்ம்ஸ் பை எஸ்டிமேட்டிங் ரிசிப்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ராஃபிட். அதாவது நம்ம வந்து இப்போ ஃபார்ம் பிளானிங்கில் எந்தெந்த கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம்ல, அதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும், எவ்வளோ ப்ராஃபிட், அது அப்போ நம்ம இவ்வளோ அப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அதை வச்சு பார்க்குறது, அதுக்கான ஒரு பிளான் பண்ணுறது ஃபார்ம் பட்ஜெட்டிங். ஃபார்ம் பட்ஜெட்டிங் மொத்தமாக 4 டைப் இருக்குது. பார்ஷியல் பட்ஜெட்டிங், என்டர்பிரைஸ் பட்ஜெட்டிங், கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங், கம்ப்ளீட் பட்ஜெட்டிங். இந்த 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ஷியல் பட்ஜெட்டிங் அப்படின்னு என்னென்னா, நம்ம ஒரே டைமில் ஒரு பிளானில் 2-3 க்ராப் போடலாம். இப்படி 2 க்ராப் போடும் போது அதுக்கு இப்போ ஒரு க்ராப் போட்டிருந்தோம்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் போடணும், ஏன்னா அதுக்கு ஒரு இன்புட் தருவோம். இன்னொரு க்ராப் இருக்கும்போது அதுக்கு தனியாக ஒரு இன்புட் தருவோம். அதுக்கான இன்புட் இதுக்கான இன்புட் ரெண்டுலேயும் கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த பார்ஷியல் பட்ஜெட்டிங் போட்டு பண்ணுவோம். அதுதான் பார்ஷியல் பட்ஜெட். பார்ஷியல் பட்ஜெட் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஃபார் ஏ ப்ரப்போஸ்டு சேஞ்ச் இன் த ஃபார்ம் பிஸ்னஸ். இதில் மொத்தம் 3 இருக்குது. என்டர்பிரைஸ் சப்ஸ்டியூஷன், இன்புட் சப்ஸ்டியூஷன், ஸ்கேல் சைஸ் ஆர் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு என்டர்பிரைஸ் சப்ஸ்டியூஷன்னா, ஒரு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, இப்போ ஒரு ஏக்கரில் பேடி போட்டிருக்கோம் அப்படின்னா அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு பதிலாக சுகர் போடுறது, அந்த மாதிரி மாற்றுறது என்டர்பிரைஸ் சப்ஸ்டியூஷன். அடுத்து இன்புட் சப்ஸ்டியூஷன்னா, நம்ம கொடுக்க இது, அதாவது ஃபஸ்ட் லேபர்ஸ் வச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம்ல, இப்போ மிஷினரிஸ் மாற்றிட்டோம், அதை வச்சு பார்க்குறது இன்புட் சப்ஸ்டியூஷன். அடுத்து சைஸ் ஆர் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன், பையிங் ஆர் ரெண்டிங் அடிஷ்னல் லேண்ட் ஆர் மிஷின். இதெல்லாம் பார்ஷியல் பட்ஜெட்டிங்கில் வரும். இது வந்து ஒரு பார்ஷியல் பட்ஜெட்டிங்கான எக்ஸாம்பிள். இப்போது ஒரே இதில், அதாவது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சோயாபீன் ஆஸ் அன் இன்டர்க்ராப்பிங் சுகர்கேன். இப்போ சுகர்கேனுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, அதில் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதேமாதிரி சோயாபீனுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, அதுக்கான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ரெண்டையும் ரெண்டுக்கான ரிட்டர்னையும் வச்சு அதோட எவ்வளோ இன்புட் கொடுத்தோம், எவ்வளோ காஸ்ட் செலவாச்சு அப்படிங்கிற சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் ஈல்டு கிடைக்கும். இது வந்து என்னன்னா பார்ஷியல் பட்ஜெட்டிங். நெக்ஸ்ட்டு என்டர்பிரைஸ் பட்ஜெட்டிங். என்டர்பிரைஸ் பட்ஜெட்டிங் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்டர்பிரைஸ் இஸ் டிஃபைன் எஸ் ஏ சிங்கிள் க்ராப் ஒரு லைஃப் ஸ்டாக் கமோடிட்டி. அதாவது ஒரு சிங்கிள் க்ராப்புக்கு எவ்வளோ செலவாகுது, அது மூலிமா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறது என்டர்பிரைஸ் பட்ஜெட்டிங். எஸ்டிமேட் ஆஃப் ஆல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அசோசியேட்டட் வித் ஸ்பெசிஃபிக் என்டர்பிரைஸ் அண்ட் அன் எஸ்டிமேட் ஆஃப் இட்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. அதாவது இப்போ இங்கே இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் நட் வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து நமக்கு ஈல்டு கிடச்சிது, அதுக்கப்புறம் அதுக்கு எந்தெல்லாம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கீழே போட்டிருக்கோம். ரெண்டையும் செப்ரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு நெட் ரிட்டர்ன் இவ்வளவு அப்படின்னு தெரியுது. இதுதான் வந்து என்டர்பிரைஸ் பட்ஜெட்டிங். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங். கேஷ் ஃப்ளோ பட்ஜெட் இஸ் எ சம்மரி ஆஃப் ஏ கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் ஃபார் ஏ பிஸ்னஸ் ஓவர் ஏ கிவன் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம இவ்வளோ இன்புட் கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ அவுட்புட் தெரியுது. இப்போ ஒவ்வொரு பிளேஸில் வந்து சீசன் வச்சு இன்புட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுப்போம். அந்த ஒரு டைம் பீரியடை வச்சு சொல்கிறது தான் கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங். இதில் வந்து 2 இருக்குது. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன? இட் சம்மரைஸ் மேக்னிடியூட் ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். அப்புறம் அது இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, வெதர் கேஷ் ஷுட் பி அவைலபிள் இன் கரெக்ட் குவான்டிட்டி அட் ரைட் டைம். நமக்கு தேவையான டைமில் கரெக்டான அமௌண்ட் நம்ம கையில் இருக்கா அப்படின்னு ஒன்று. வெதர் த சர்ப்ளஸ் குட் பி ப்ராஃபிட்டபிளி டைவர்ட்டட். நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறத ப்ராஃபிட்டாக மாற்றிட்டோமா, விற்று நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிதா அப்படின்னு பார்க்குறது ஒன்று. அண்ட் டைமிங் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பாரோயிங் ரெக்வயர்ட். தேவையானதை தேவையான நேரத்தில் வாங்கணுமா அப்படின்னு பார்க்குறது இன்னொன்று. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ ஒரு டைம் பீரியட் 1ல் நம்ம வந்து இவ்வளோ கேஷ் இன்ஃப்ளோ இவ்வளோ அவுட்ஃப்ளோன்னா நமக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. அது கேஷ் டைம் பீரியட் 2ல் இவ்வளோ இன்ஃப்ளோ இவ்வளோ அவுட்ஃப்ளோன்னா நமக்கு இவ்வளோ வருது அப்படின்னு பார்க்குறது. இதுதான் கேஷ் ஃப்ளோ பட்ஜெட். அடுத்தது கம்ப்ளீட் ஆர் ஹோல் ஃபார்ம் பட்ஜெட்டிங். இட் இஸ் எ டெக்னிக் ஃபார் அசம்பிளிங் அண்ட் ஆர்கனைசிங் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஹோல் ஃபார்ம் இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் டிசிஷன்ஸ். அதாவது மொத்தமாக இருக்கிற எல்லா நிலத்துலேயும் நம்ம என்னென்ன க்ராப் போட்டிருக்கோம், அதுக்கு வந்து இவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ அவுட்புட் கிடைக்கிது, அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்குறது கம்ப்ளீட்டாக ஹோல் ஃபார்ம் பட்ஜெட்டிங். அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2 ஏக்கர் இருக்குன்னா, ஒரு பக்கம் சோயாபீன், இன்னொரு பக்கம் சொர்க்கம், இன்னொரு பக்கம் பேடி போட்டிருந்தோம்னா 3க்கும் என்னென்ன எவ்வளவு செலவு பண்ணோம், அதுலேருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படி பார்க்குறது ஹோல் ஃபார்ம் பட்ஜெட்டிங். It is a process of complete budgeting. Involves appraisal of existing farm resource, their use and efficiency, appraisal of alternatives or opportunities or various production activities that can be included under their resource requirements.
and preparing and evaluating the alternative plans for their feasibility and profitability. ப்ராஃபிட்டுக்காக அந்த வந்து என்னென்னலாம் எவ்வளோ இன்புட் கொடுக்குறது ஆல்டர் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ இன்கம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது இந்த கம்ப்ளீட்டாக ஹோல் ஃபார்ம் பட்ஜெட்டிங். அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற லேண்டில் காட்டன், பேடி, சொர்க்கம் இது எல்லாமே போட்டிருந்தோம்னா டோட்டல் இன்கம் எவ்வளோ கிடைக்கிது, ஒன்லி இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணோம்னா நமக்கு நெட் இன்கம் எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கிறது. இது வந்து கம்ப்ளீட் ஆர் ஹோல் ஃபார்ம் பட்ஜெட்டிங். அடுத்து வந்து லீனியர் ப்ரோக்ராமிங். லீனியர் ப்ரோக்ராமிங் இஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் மெத்தட் ஆஃப் அனலைசிஸ் விச் ஃபைண்ட்ஸ் த பெஸ்ட் ஆர் ஆப்டிமல் காம்பினேஷன் ஆஃப் பிஸ்னஸ். இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பட்ஜெட்டிங் பார்த்தோம். இப்போ வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் வந்து அந்த பட்ஜெட்டிங்கில் எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மெத்தட் மூலயமா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அது வந்து லீனியர் ப்ரோக்ராமிங். இதில் வந்து மொத்தம் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா டிசைர் டு மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் சம் அப்ஜெக்டிவ்ஸ், a set of activities or process available to accomplish this objective, a set of constraints or restrictions that limit one's ability to achieve this objective. அது என்னென்னா இப்போ நம்ம வந்து கிட்ட இருக்க ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமா மினிமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அதோட பேசிக் அசம்ப்ஷன்ஸ் பார்த்தோம்னா மொத்தமாக 6 இருக்குது. அது ப்ரொபோர்ஷனாலிட்டி, அடிட்டிவிட்டி, டிவிசிபிலிட்டி, நான் நெகட்டிவிட்டி, ஃபிட்டினஸ், செர்டினிட்டி. இதெல்லாம் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கோட பேசிக் அசம்ப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபார்ம் பட்ஜெட்டிங்க்கும் லீனியர் ப்ரோக்ராமிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபார்ம் பட்ஜெட்டிங் வந்து ஒரு நான் மேத்தமெட்டிக்கல் டூல், அதே மாதிரி லீனியர் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல். Form budgeting is a method of estimating expected income, expense and profit. Linear programming is a optimization of linear functions subject to linear inequalities or equalities. Form budgeting is a trial and error method. It is a mechanical process of calculation. Form budgeting வந்து கம்ப்யூஷன் வந்து tedious and cumbersome. அதே லீனியர் ப்ரோக்ராமிங்கில் கம்ப்யூஷன்ஸ் தான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் எம்சிக்யூஸ் பார்த்தோம்னா which is a program of total farm activity of farmer drawn up in advance. Answer வந்து farm budgeting. Good farm plan includes use of latest technology. Precision farming depends more on input-output coefficient, which is the informal and easy of all planning techniques. Budgeting, which is the basic management function as it means deciding course of action. Planning, which is the expression of farm plan in monetary terms. Farm budgeting, which includes change in output and input and not the total value. Partial budgeting. Enterprise budgeting is defined as single crop or livestock commodity. Enterprise budget can be analyzed in terms of cash versus non-cash, which is the summary of cash inflow and cash outflow. Cash flow budget. Cash flow statement includes income tax, non-farm expenses and living expenses, which are mutually complementary. Complete and partial budgeting. Complete budgeting considers all alternatives, which is the mathematical model which requirements are represented by linear relationship. Linear programming. Limitation of linear programming includes single value expectations. ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஃபார்ம் பிளானிங். ஃபார்ம் பிளானிங்னா என்ன அதான் ஃபஸ்ட்டே பார்த்தோம். அதாவது நம்ம ஒரு எவ்வளோ இன்புட் கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்கிது ஒரு ஃபார்மில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு க்ராப் கல்டிவேஷனுக்கு அதை பற்றி பார்க்குறது தான். ஃபார்ம் பிளானிங் இஸ் ஏ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இன் ஃபார்ம் பிஸ்னஸ் which involves organization and management of limited resources to realize the specified goals continuously. What are the steps involved in farm planning? மொத்தமாக 3 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், கண்ட்ரோல். அப்புறம் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் பட்ஜெட்டிங் மொத்தம் 4 டைப் பார்த்தோம். பார்ஷியல் பட்ஜெட்டிங், என்டர்பிரைஸ் பட்ஜெட்டிங், கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங், கம்ப்ளீட் ஆர் ஹோல் ஃபார்ம் பட்ஜெட்டிங். லிமிடேஷன்ஸ் ஆஃப் பார்ஷியல் பட்ஜெட்டிங். Partial change does not always provide a complete solution. The result of partial budgets are subject to variations in output-input prices, availability of resources, and variation due to soil type and fertility. What are the basic assumptions of linear programming? Proportionality, additivity, divisibility, non-negativity, finiteness, certainty.
அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னா, ஃபார்ம் பிளானிங்னா என்ன, அதோட காம்போனன்ட்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ், அது இருக்க என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபார்ம் பட்ஜெட்டிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் லீனியர் ப்ரோக்ராமிங்னா என்ன, இதெல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.